மன்னாரைச் சேர்ந்த செல்வன் பி.எஸ். ஷராஃப் மேடைக்கு வாருங்கள். அனைவருக்கும் எனது அன்பின் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட விடயம் வாழ்வியலின் முன்மாதிரியாக திகழும் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்திரை தூதர் என்ற வகையில் வாழ்வியலின் அனைத்து துறைகளிலும் அறிஞர்களும் முன்மாதிரியாக விளங்குகிறார்கள் என்றே கூறலாம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பற்றி நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றால் குர்ஆன் கூறுவதன் மூலம் நம்மால் இதனை அறிந்து கொள்ள முடிகிறது. வள்ளல் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தங்கள் அணியாக தேர்ந்தெடுத்து ஏழ்மையாகவே பிறந்து ஏழ்மையாகவே வாழ்ந்து ஏழ்மையாகவே மறைந்து மறுமையில் ஏழைகளுடன் எழுப்பப்படுவதற்கு விரும்பியிருந்தாலும் கூட மக்கள் சமுதாயத்தினர் போதுமான வசதியுடன் வாழ்வதே விரும்பினார்கள். இறைவன் மனிதர்களுடைய செயலால் வந்தோர் யார் என்பதையே சோதிக்கின்றான். அவர்களின் செல்வத்தை தடுக்கும் பலரை சோதிக்கின்றான். ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஏழைகளும் ஏற்றம் பெற்று வாழ வேண்டும் என்பதையே பெரிதும் ஆசைப்பட்டார்கள். அவரது விருப்பத்திற்கேற்ப அல்லாஹ் தஆலா ஸகாத் எனும் கடமையை செல்வந்தர்கள் மீது கடமையாக்கினார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தனது வெற்றி வியர்வை இல்லத்தில் தாங்கள் முயன்று தேடிய செல்வம் அனைத்தும் அல்லாஹ்வால் அருளப்பட்டவை என்றும் அதற்கு தாங்கள் காவலர்களே அன்றி உடமையாளர்கள் அல்ல என்றும் மக்களிடையே உணர்த்தினார்கள். தனிமரம் தோப்பாகாது, தனி மனிதன் சமுதாயமாக முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சமூகத்தின் அங்கமாகவே பிறக்கிறான். சமூக உறுப்புகளிடையே சமூக உறவு இருந்தால்தான் அங்கு அமைதி நிலவும். சமூக உறவுக்கு தேவை சமூக நீதியும் பரஸ்பர உரிமைகளை மதிப்பதாகும். ஒருவர் மற்றொருவரின் கருத்துக்களை மதிப்பது குறித்து அன்றாட தீவிர பிரச்சாரம் செய்தார்கள். விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு பிறருக்கு உதவி செய்யும் உயர்குணம் சமூகத்தொண்டின் ஒவ்வொரு பிரிவிலும் அண்ணலார் மிக விரிவாக பேசியிருந்தார்கள், செயல்படுத்தியிருந்தார்கள் என்பதை பல ஹதீஸ்களின் மூலம் நாம் காணலாம். எவருடைய நாவிலிருந்தும் கருத்திலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம் ஆவார். அல்லாஹ் விளக்கவற்றை எவர் உதவி தருகிறாரோ அவர் தான் உண்மையான முஹாஜிர் ஆவார் என அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் புகாரி என்ற நூலில் கூறினார்கள். அடுத்ததாக அண்ணலாரின் அரசியல் கொள்கை. அண்ணலாரின் அரசியல் கொள்கை எடுத்துக்கொண்டால் அரசியலின் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தனது அரசியலை ஒழித்து ஜனநாயக முறையை செயல்படுத்தி சாதித்துள்ளார்கள். மக்களின் நன்மை பெற்ற எந்த இனத்தை சேர்ந்தவராயினும் ஆட்சி பொறுப்பை ஏற்கலாம் என கூறி நல்லாட்சிக்கு இலக்கணம் வைத்து காட்டினார்கள். அரசியலின் கருத்து சுதந்திரம், எதிர்க்கட்சி ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுதல், சட்ட ஆட்சி, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், லஞ்ச ஒழிப்பு நாம் இன்று வாயளவில் காணும் அனைத்துக்கும் அன்றே செயல்வடிவம் கொடுத்து தூய்மையான நல்லாட்சிக்காக அளித்த அண்ணலாரின் வாழ்க்கையில் சிறந்த முன்மாதிரி உள்ளது. மனிதனுக்கு இன்றியமையாத மருத்துவம் பற்றிய கருத்து தெரிவித்துள்ளார்கள். ஆதாரம் புகாரி. நோய் ஒவ்வொன்றுக்கும் மருத்துவம் என்பதன் அவற்றை கண்டறிவதற்கான ஆராய்ச்சிகள் நாம் செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியதை மேற்கொண்டு ஹதீஸிலிருந்து நாம் காணலாம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுக்கு சென்றடையை போன்றுள்ள வரலாற்றில் எந்த தலைவரும் நிலைநிறுத்த மாட்டார்கள். மொழி, இனம், குடும்பம் முதலிய எல்லா பாகுபாடுகளையும் கலைந்து சமூக மக்களிடையே ஒற்றுமையோடு ஓயால் உழைத்தார்கள். நீங்கள் அனைவரும் ஆதரவுக்கு பிறந்தவர்கள். ஆதம் மன்னால் படைக்கப்பட்டவர் என்று முழங்கினார்கள். அல் குர்ஆன் அரபு மொழியில் அருளப்பட்டிருப்பதாலும் இறை தூதர் தங்களிடையே பிறந்திருப்பதாலும் அரபுகள் தாங்கள் தான் உயர்ந்தோரை நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக மொழிவரையை வன்மையாக எதிர்த்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுகளை நோக்கி பேசும்போது
சிறிய மாஷா பேச்சினை